இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று அவளோட தொடக்கையில் ஒரு பாடல் இடம்பெற்றது. அதை கமல்ஹாசன் தான் பாடியிருந்தார். இந்த விஷயம் மன வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, திரைப்படங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்யாண பரிசு படத்திலே முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு ராஜசுலோசனாவுக்கு கிடைத்தது. ஆனால் ராஜசுலோசனாவால் அதை பயன்படுத்திக்க முடியல. இது போன்று பல படங்கள் நடந்திருக்கு. சமீபத்தில் எம்ஜி அரசின் 23ஆம் புலிகேசியை பற்றி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க முதல்ல அந்த படத்தினுடைய இயக்குனர் தேர்வு செய்து வைத்தது யாரை தெரியுமா? பிரபுதேவாவை. பிரபுதேவா அல்லது ஜெயராம் ஆகிய இருவரை கதாநாயகனை வைத்துத்தான் அந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று முதலிலே திட்டமிட்டாராம் அவர். இதுக்கு பின்னால் தான் வடிவேலு அவர்கள் போய் அணுகியிருக்கிறார்கள். முதல்ல வடிவேலு அந்த பாத்திரத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளவே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான தகவல். அந்த கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க வைப்பதற்கு நாங்கள் படாத பாடுபட வேண்டி இருந்தது என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த படத்தினுடைய இயக்குனரான சிம்புதேவன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வடிவேலு அந்த படத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார் சிம்புதேவன். ஆனால் அந்த படம் எப்படிப்பட்ட பெயரை வடிவேலுக்கு பெற்று தந்தது என்று பாருங்கள். நடிகர் கே.ஆர். ராமசாமி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர் தான் அறிஞர் அண்ணா. அவருடைய முன்னேற்றத்துக்காகவே அவர் 2 நாடகங்கள் எழுதி தந்தார். அந்த நாடகங்கள் தான் ஓரிரவு நாடகமும் வேலைக்காரி என்ற நாடகமும். அந்த நாடகங்கள் தஞ்சையில் நடைபெற்ற போது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பங்குதாரர்களான முகதீன், சோமசுந்தரம் ஆகிய இருவரும் அந்த நாடகங்களை பார்த்தார். அந்த நாடகங்கள் 2மே அவர்களுக்கு பிடித்திருந்தது. அந்த நாடகத்தை படமாக்குவது குறித்து அண்ணாவிடம் பேசுவதற்காக காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள் அவர். அண்ணா, உங்களுடைய 2 நாடகத்தையும் பார்த்தோம், அதை படமாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று அண்ணாவிடம் அவர்கள் சொன்னபோது, இந்த நாடகத்தை நான் எழுதி கொடுத்தது கே.ஆர். ராமசாமிக்காகத்தான். அதனால் நீங்கள் கே.ஆர். ராமசாமிகிட்ட கலந்து பேசி அதை பற்றி ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் சொன்னார் அறிஞர் அண்ணா. அதைத் தொடர்ந்து அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி நாடகத்தை திரைப்படமாக்குகின்ற உரிமையை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு படமாக எடுத்தார்கள் அவர்கள். அதில் கதாநாயகனாக நடித்தவர் கே.ஆர். ராமசாமி. ஏ.எஸ்.ஏ. சாமியுடைய இயக்கத்திலே உருவான அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அறிஞர் அண்ணா எழுதிய ஓரிரவு நாடகத்தை ஏவின் நிறுவனத்தினர் திரைப்படமாக எடுத்தார். இந்த 2 நாடகங்களையும் கே.ஆர். ராமசாமி நடத்தி கொண்டிருந்த போது லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்கிலே தண்டிக்கப்பட்டு சிறையிலே இருந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். வெளியில் வந்த உடனே இந்த 2 நாடகங்களையும் அவர் படமாக்க விரும்பினார். 2 நாடகங்களுடைய உரிமையும் வெவ்வேறு தயாரிப்பாளர் வாங்கி சென்று விட்டார் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. அதற்கு பின்னாலே அறிஞர் அண்ணாவிடம் சென்று எனக்காக ஒரு நாடகத்தை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்ள, அறிஞர் அண்ணா கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்காக எழுதி தந்த ஒரு கதை தான் நல்ல தம்பி என்ற கதை. அஜித் எப்படிப்பட்ட பைக் ரேஸ் ரசிகர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பைக் ரேஸே போகக்கூடாது என்று அஜித்தை தடுத்தவர் தான் ஷாலினி. இன்றைக்கு பைக்கிலேயே உலகம் முழுவதும் சுற்ற வேண்டும் என்று அஜித் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதில் ஏறக்குறைய பாதி பயணத்தை முடித்து விட்டார் என்றும் ஒரு சில தகவல் கூறுகின்றன. இதுக்கெல்லாம் அவருக்கு பக்கத்துணையாக இருப்பதும் அவரை உற்சாகமூட்டுவதும் யாருன்னா அவருடைய மனைவியான ஷாலினி தான். ஒரு காலகட்டத்திலே இந்த பைக்கை நீங்கள் தொடக்கூடாது என்று அவரை சொன்னவர் எதனால் இன்றைக்கு தன்னுடைய மனதை அப்படி மாற்றிக்கொண்டார் என்பது தான் மிக முக்கியமான விஷயம். ஆரம்பத்தில் பைக் ரேஸில் மிக தீவிரமாக அஜித் ஈடுபட்டு கொண்டிருந்தாரே, அந்த காலகட்டத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டதன் காரணமாக அவரால் திரைப்படங்களிலே நடிக்க முடியல. நடித்த படங்களிலிருந்து பணம் சரியாக வரல. அதனால் பல கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அஜித். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச தொழில் எதுவோ அதை செய்வோம், சினிமாவில் முழு மூச்சாக ஈடுபடுங்க, கொஞ்ச காலத்துக்கு இந்த ரேஸ் வேண்டாம் என்று அஜித்துக்கு அறிவுரை சொன்னவர் ஷாலினி. அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டார் அஜித். அதற்கு பின்னாலே என்னென்ன மாற்றங்கள் அஜித்துடைய திரை வாழ்க்கையில் வந்தது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக 150 கோடி ரூபாய் சம்பளத்தை தொட்டுவிட்ட நடிகராக இருக்கிறார் அஜித். அதன் காரணமாகத்தான் அவருடைய எந்த முயற்சிக்கும் தடை போட விரும்பாமல் அவருடைய இது போன்ற முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஷாலினி. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு பின்னாலே தனக்கென மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் வாரி வாரி வழங்கிய இன்னொரு கலைஞர் தான் பொன்மன செல்வன் என்று இன்று வரையிலே தமிழக மக்கள் கொண்டாடுகின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், இப்படி சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்காமல் நீங்கள் வாரி வாரி வழங்குகிறீர்களே, என்ன காரணம் என்று. அதற்கு எம்ஜிஆர் அந்த நண்பருக்கு என்ன விளக்கத்தை சொன்னார் தெரியுமா? எம்ஜிஆர் சொன்ன அந்த விளக்கத்திலிருந்தே வாழ்க்கையை எவ்வளவு சரியாக எம்ஜிஆர் புரிந்து வைத்து கொண்டிருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சாலும் அந்த சொத்துக்கள் பூரா நம்மகிட்டே கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமே, அதை விட தவறான விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்குமே, இந்த ஸ்டூடியோ யாருடைய ஸ்டூடியோன்னு நினைக்கிறீங்க? என்னை முதலாக ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகன் ஆக்கினாரே, அந்த ஜூபிட்டர் சோமுவுக்கு சொந்தமான ஸ்டூடியோ இது. ஆனால் இப்போ இந்த ஸ்டூடியோவுக்கு நானே ஒரு பங்குதாரராக இருக்கிறேன். ஜூபிட்டர் சோமு முன்னால் நின்று பேசுறதுக்கே நாங்கள்லாம் பயப்படுவோம். அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்தவரான அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னும் போது என்னுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள்.
எனக்கு இது புரிஞ்ச காரணத்தினால தான் சொத்துக்களை நாமளே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம பலருக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க சட்டத்தின் பாதுகாப்போடு நம்முடைய சொத்துக்கள்லாம் பாதுகாத்துடலாம். நாம்ளே பாதுகாக்க முடியாத போது சட்டம் எவ்வளவு நாளைக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தெல்லாம் யார் தந்தது? மக்கள் தந்தது தானே. மக்கள் தந்த சொத்தை திரும்ப அவங்களுக்கே கொடுக்கும்போது ஏற்படுகின்ற ஆனந்தம் இருக்க, அது அளவிட முடியாதது. அந்த ஆனந்தத்தை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும் என்று தன்னை பார்த்து கேள்வி கேட்டவருக்கு பதிலாக சொல்லியிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நடிகர் தினம் சிவா கணேசனும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த கலாட்டா கல்யாணம் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக தமிழ் சினிமாவில் அமைந்தது என்பதை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் அந்த கதை எப்படி உருவானது என்பதை பற்றி உங்களில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1965ஆம் ஆண்டிலே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் மூண்டது. அந்த போரிலே பங்கு பெற்ற வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக நிதி திரட்ட முடிவு செய்த தமிழக அரசு சிவாஜி கணேசனை அணுகி பல ஊர்களிலே கலை நிகழ்ச்சி நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பல ஊர்களில் கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது அந்த நிகழ்ச்சி நடக்கணும் இல்லையா? வெறும் பாடல் ஆடலோடு இருந்தால் 2 மணி நேரம் எப்படி நடக்கும்? அதனால் அந்த கலை நிகழ்ச்சியில் ஒரு நாடகம் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் சிவாஜி. அப்படி முடிவெடுத்த உடனே அவர் அழைத்தது சித்ராலயா கோபுவை தான். நாம் நடத்த போகிற இந்த கலை நிகழ்ச்சியில் என்னோட சவுகார் ஜானகி, சந்தியா, ஜெயலலிதா, கேஆர் விஜயா, முத்துராமன், நாகேஷ் இப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடிக்கிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை எழுதி தரணும். ஒரு 4-5 நாளில் எழுதி தந்துட்டுன்னா கலை நிகழ்ச்சியில் அந்த நாடகத்தை போட்டுடலாம் என்று சித்ராலயா கோபுவிடம் சொன்னார் சிவாஜி. சிவாஜி அப்படி சொன்னதை தொடர்ந்து சித்ராலயா கோபு எழுதிய நாடகம்தான் கலாட்டா கல்யாணம் என்ற நாடகம். அந்த நாடகத்தினுடைய கதைப்படி சோம்பேறியான ஒரு தந்தை, அவருக்கு 4 மகள்கள். அந்த 4 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார். தன்னுடைய 2வது பெண்ணினுடைய காதலனை கூப்பிட்டு, உனக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ மற்ற பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை தேடி கொண்டு வரணும். எல்லாருக்கும் மாப்பிள்ளை தேடி கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்பார் அந்த தந்தை. இதுதான் அந்த கதைக்கு. இந்த கதை ரெடியான உடனே சிவாஜியிடம் போய் படித்து காட்டினார் சித்ராலயா கோபு. சிவாஜிக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. கலாட்டா கல்யாணம் படத்தை இயக்கியது சி.வி. ராஜேந்திரன், ஆனால் நாடகத்தை இயக்கியது நடிகர் தினம் சிவாஜி கணேசன். ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி வசனம் பேசணும், அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் அவர்தான் திட்டமிட்டு வடிவமைத்தார். பல ஊர்களில் அந்த நாடகம் நடைபெற்றது. எல்லா ஊர்லேயும் அந்த நாடகத்துக்கு எக்கச்சக்கமான கைத்தட்டல்கள், மிகுந்த வரவேற்பை பெற்ற நாடகமாக அந்த நாடகம் அமைந்தது. எல்லா ஊர்களிலும் மக்கள் மிகச்சிறந்த வரவேற்பு அந்த நாடகத்துக்கு கொடுக்கவே அந்த நாடகத்தை படமாக்கினால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அப்போதே கணக்கு போட்டார் சிவாஜி. அதன் காரணமாக சித்ராலயா கோபுவை அழைத்தவர், இந்த கதையை வேறு யாருக்கும் கொடுக்காத, நம்முடைய நிறுவனத்திலேயே இதை படமாக்கலாம் என்றார். அப்படி உருவானது தான் கலாட்டா கல்யாணம் திரைப்படம்.